நான் அதிகம் பேச விரும்பல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கொடையை வழங்கி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, டெல்லியில் இருப்பதை போன்ற எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2,000 கோடி ரூபாய் செலவிலே அந்த மருத்துவமனை வருது. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்னைக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. பிரதமருக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க கொண்டு தந்திருக்கிறார்கள். இதற்காக நாமெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கோடி ரூபாய் கொடுத்து அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறார், மத்திய அரசாங்கத்துடைய மருத்துவமனை. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம வீட்டில் யாருக்காவது இருதய நோய் இருந்துருவீங்க, ஏழை வீட்டில் வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஊசியை போடுவாங்க, பக்கத்துடைய டாக்டர் கூப்பிட்டு. வசதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பெரிய பெரிய மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பாங்க. பெரிய மருத்துவமனையில் சேர்ந்தா லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். நம்மால் அது வசதி கிடையாது, நம்மால் கொடுக்க முடியாது. ஆகையினால நம்மை பெற்ற தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யாரா இருந்தாலும் நம்மால சிகிச்சை கொடுக்க முடியாம உடனே கதை முடிச்சிடுறோம். இத்தனை வரைக்கும் நடந்துட்டு இந்த மாதிரி ஏழை குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கவனிப்பால் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் கவனமாக கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு திட்டம். உலகத்தில் எந்த நாட்டிலும் கொடுக்கல, அமெரிக்காவில் கொடுக்கல, இங்கிலாந்து நாட்டில் கொடுக்கல, எந்த நாட்டிலும் கொடுக்காத ஒரு மகா பெரிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் குடும்பத்திற்காக உங்களுக்காக தந்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் நீங்கள் அவரை கொண்டு சேர்த்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு நீங்கள் சிகிச்சை கொடுத்துக் கொள்ளலாம். 5 லட்சம் ரூபாய் உங்க குடும்பத்திற்கு சிகிச்சை கொடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? இது தெரியுமா? இதெல்லாம் தெரியுங்க. சரி, 5 லட்சம் ரூபாய் ஆயுள் காலத்துக்கு 5 லட்சமா? இல்லை, ஒவ்வொரு வருஷமும் உங்கள் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் தருகிறது. இது எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த மாதிரி யாருமே தந்தது கிடையாது. உலகம் முழுக்க எந்த நாட்டிலையும் தந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவர் சொன்னாங்க, ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் தாயார் 10 பாத்திரம் தேய்த்து பிழைத்த ஒரு தாய். பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாய் 10 பாத்திரம் தேய்த்து பிழைத்தவர். பிரதமர் நரேந்திர மோடி தீவிட்டு பிழைத்தவர். ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், புறந்தள்ளப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், நம்மை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட மனிதர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மரியாதைக்குரிய பூனம் மகாஜன் அவர்கள் முன்பாக வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வினோத் சிங் அவர்கள் திட்டங்கள் தந்திருக்கிறாங்க. தயவு செய்து இதையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. புரியுதா? எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படி சொன்னால்தான் இன்னும் நல்ல திட்டங்கள் நம்மை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை யாருக்கு? செய் நன்றி கொண்ட மகற்கு. ஒருத்தர் செய்த உதவியை நாம் மறந்தோம் என்று சொன்னால் அதைவிட துரோகம் எதுவுமே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்காக தந்திருக்கிறார். கேஸ் அடுப்பை தந்திருக்கிறாரு, இலவச வீட்டு கட்டி தர்றாரு, கழிவறைகள் கட்டி தர்றாரு, எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதமர் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி யாருடைய கட்சியோ இல்லை, இது உங்களுடைய கட்சி, தாமரை உங்களுடைய கட்சி. மரியாதைக்கு பூனம் மகாஜன் அவர்கள் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க?
நீங்கெல்லாம் லட்சுமியின் வடிவம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லலையா? லட்சுமி வடிவம் சொல்லலையா? அட இதை காது கேட்காது, சொல்லுங்க. சொன்னாங்கல்ல, லட்சுமி எதுக்கு மேல இருக்கணும்? லட்சுமி எதுக்கு மேல இருக்கணும்? லட்சுமி தாமரையின் மேல் நின்றாக வேண்டும். நீங்க அத்தனை பேரும் தாமரை அமர்ந்தாக வேண்டும். உங்களை சுமக்கக்கூடிய பொறுப்பு, உங்கள் குடும்பத்திற்கு நலத்தை தரக்கூடிய பொறுப்பு, உங்களை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பு, இந்த தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை செழிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சேர்ந்தது, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தது, எங்களை சேர்ந்தது. உங்களை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று கூறி அமைந்தேன். நன்றியுடன்.